அன்பர்களே, ஒரு லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தால் தீய பலன்கள் தான் கிடைக்கும் என்ற வகையிலே மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷ லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்ல கண்டோம். அதுபோல தற்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான். ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கு 5ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில், அதாவது மேஷத்தில் இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றல் திறமை உண்டு. அவர்களுக்கு தியானம் செய்வதிலே நாட்டம் அதிகமாக இருக்கும். உளவியல் விஷயங்களிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும், அதிக தீவிரம் காட்டுவார்கள். மாயைகளுடன் தொடர்பு கொள்வதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். பிறரை ஏமாற்றுவதிலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதனாலே அந்த ஸ்தானாதிபதி மறைவு இடமாகிய 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் 12இல் இருந்தால் புத்திரர்கள் மீது அன்பு காட்ட மாட்டார், தன் பிள்ளைகள் மீது அன்பு காட்ட மாட்டார், தன் பிள்ளைகளை பிரிந்து வாழ்வார். மேலும் அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதனாலே பூர்வ புண்ணிய கெடு பலன்கள் கிடைக்கும். தாய் மாமாவுக்கு சிறப்பு இருக்காது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12இல் புத பகவான் இருந்தால்